உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ஸோ இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ் தனியாக ஒரு கான்செப்ட் வந்து இருக்குது. ஸோ பிஎம்எஸ் அப்படின்னா ஆக்சுவலாக என்ன சார், எப்படி ஒர்க் ஆகுது? பிஎம்எஸ்ல வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஹை ரிஸ்க்லேருந்து லோ ரிஸ்க், மீடியம் ரிஸ்க் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டில் வந்து உங்கள் பேரில் எதுவுமே இருக்காது. நீங்கள் அங்கே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட்ஸ் தான் அலோகேட் பண்ணுவாங்க. அந்த யூனிட்ஸ்க்கான ரிட்டர்ன் அவங்க ஜென்ரேட் பண்ணுவாங்க. பட் பிஎம்எஸ்ல எப்படின்னா உங்கள் பேரில் ஷேர்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஷேர்ஸுக்கான டிவிடெண்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். ஆனால் அந்த ஷேரை விற்கவோ வாங்கவோ நீங்கள் முடியாது. அதுக்கு நீங்கள் பவர் ஆஃப் அட்டார்னி இன்னொருத்தருக்கு கொடுத்துருப்பீங்க. பிஎம்எஸ் எஸ்ஐபி ப்ராசஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 50 lakhs நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் மந்த்லி மந்த்லி அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருக்கும். பட் அது ஆட்டோமேட்டிக்காக டெபிட்லாம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் தான் பே பண்ணணும். செட் பண்ண முடியாது. ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து அவன் டெய்லி ஷேர் விற்று வாங்குறாங்க மியூச்சுவல் ஃபண்ட். நீங்கள் அதுக்கு எதுக்கும் டேக்ஸை பே பண்ணுறது. நீங்கள் எப்போ டேக்ஸ் பே பண்ணுவீங்கன்னா நீங்கள் எப்போ விற்கிறீங்களோ அன்றைக்கி தான் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுவீங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு பெஸ்ட்டானது மியூச்சுவல் ஃபண்ட் தான். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டு தான். நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா 95% இன்வெஸ்ட். பராக் பாரிக் மாதிரி 1-2 ஃபண்டு தான் வந்து 25% கேஷில் இருக்குது. நிறைய ஃபண்ட் பார்த்தீங்கன்னா 95% அவங்க போர்ட்ஃபோலியோ உள்ளே போய் பார்த்தீங்கன்னா 95 to 97% தேர் இன்வெஸ்ட். ஸோ அவங்க கையில் இருக்க கேஷ் 3% தான். 3% வச்சுட்டு அவங்க வந்து ஏதாவது மார்க்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் வாங்குவாங்க. அவ்வளோதான். அதுக்கு மேலே அவங்களால ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது. ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் குமாரப்பன் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? ஃபைன் சார். இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்டே வந்து நிறைய பேருக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே லேட் ஆகுது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ் தனியாக ஒரு கான்செப்ட் வந்து இருக்குது. ஸோ பிஎம்எஸ் அப்படின்னா ஆக்சுவலாக என்ன சார், எப்படி ஒர்க் ஆகுது? ஸோ பிஎம்எஸ்ங்கிறது போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ். ஸோ பேசிக்காக இப்போ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் உங்களோட ஒரு ஃபண்டில் போய் நீங்கள் பணம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. பண்ணோன்னே உங்களுக்கு யூனிட்ஸ் அலாட் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த பணத்தை வந்து அவங்க ஷேர்ஸில் வாங்குறாங்க. ஓகே. பட் பிஎம்எஸ் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். பட் இது வந்து எப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு நீங்கள் ஷேர் வாங்குறது போல் இன்னொருத்தர் உங்களுக்காக ஷேர் வாங்குறாரு பவர் ஆஃப் அட்டார்னியில். ஓகே. ஸோ இதில் வந்து டேரெக்டாக உங்களுக்கு வந்து இதோட என்ட்ரி சைஸ் வந்து மினிமம் 50 lakhs பிஎம்எஸில். ஸோ மியூச்சுவல் ஃபண்டுக்கும் பிஎம்எஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் பிஎம்எஸில் வந்து கொஞ்சம் போர்ட்ஃபோலியோ வந்து டெய்லரிங் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு ஏற்ற மாதிரி போர்ட்ஃபோலியோஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் அப்படி பண்ண முடியாது. அங்கே வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கிறதுல நீங்கள் எது வேணுமோ நீங்கள் அதை போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. பிஎம்எஸில் வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஹை ரிஸ்க்லேருந்து லோ ரிஸ்க், மீடியம் ரிஸ்க் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த பொட்டிக்னு சொல்லுவோம் நம்ம பிஎம்எஸ், அவங்கள நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் அங்கே வந்துட்டு நீங்கள் உங்கள் மினிமம் என்ட்ரி அமௌண்ட் 50 lakhs நீங்கள் பே பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்கள் பேரில் டேரெக்டாக ஸ்டாக்ஸ் வாங்குவாங்க. மியூச்சுவல் ஃபண்டில் வந்து உங்கள் பேரில் எதுவுமே இருக்காது. நீங்கள் அங்கே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட்ஸ் தான் அலோகேட் பண்ணுவாங்க. அந்த யூனிட்ஸ்க்கான ரிட்டர்ன் அவங்க ஜென்ரேட் பண்ணுவாங்க. பட் பிஎம்எஸ்ல எப்படின்னா உங்கள் பேரில் ஷேர்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ அந்த ஷேர்ஸுக்கான டிவிடெண்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். ஓகே. ஆனால் அந்த ஷேரை விற்கவோ வாங்கவோ நீங்கள் முடியாது. அதுக்கு நீங்கள் பவர் ஆஃப் அட்டார்னி இன்னொருத்தருக்கு கொடுத்துருப்பீங்க. ஸோ பிஎம்எஸ்ங்கிறது எப்படின்னா டேரெக்டாக ஷேர்ஸ் வாங்குறது. பட் உங்களுக்கு போல நீங்கள் ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணுறீங்க. அவருக்கு வந்து நல்ல குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அவர் வந்து hundreds of crores மேனேஜ் பண்ணுறாரு உங்களை மாதிரி. ஸோ டேரெக்டாக உங்களுக்காக ஷேர்ஸ் வாங்குறாரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ என்ன ஆகுனா ரிட்டர்ன்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்டோட கம்பேர் பண்ணும்போது பிஎம்எஸில் ஒரு 2% வந்து கொஞ்சம் கூட வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா டேரெக்ட் ஸ்டாக்ஸ். ஸோ இப்போ 50 lakhsக்கு ஆவரேஜாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 25 ஸ்டாக்ஸ் தான் வாங்கணும். ஸோ அப்படின்னா எவ்வளோ ஆச்சு, கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்குக்கே நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க. ஸோ கான்சன்ட்ரேட்டடாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. பட் வேறு மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு ஃபண்ட் எடுத்துட்டிங்கன்னா 150 ஸ்டாக் வச்சுருப்பாங்க. எல்லாம் பிரித்து எல்லாத்துலேயும் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ அதுலேருந்து வர ரிட்டர்ன்ஸ் எப்படி, 25 ஸ்டாக்லேருந்து 50 லட்ச ரூபா நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அப்போ அதுலேருந்து வர ரிட்டர்ன்ஸ் எப்படி? ஸோ இதில் ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தி, ரிஸ்க்கும் அதிகம் பிஎம்எஸில். இதுதான் பிஎம்எஸ் ரொம்ப நாளாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இது 25 lakhs இருந்தது. ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணும்போது 5 lakhsல இருந்தது 15-20 yearsக்கு முன்னாடி. அப்புறம் 5 lakhsலேருந்து ஐ திங்க் நடுவில் என்ன இது வந்து தெரியாது. இட் பிகேம் 25 lakhs. 25 lakhsலேருந்து இட் பிகேம் நவ் இட் பிகம் 50 lakhs. ஓகே. அதுலேயும் இப்போ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற பிஎம்எஸ்லாம் 1 crore ஆகிட்டாங்க. ஸோ ஏன்னா அவங்க வந்துட்டு மினிமம் என்ட்ரி ப்ரைஸ் வந்து செபி என்ன சொல்கிறாங்கன்னா 50 lakhsக்கு மினிமமாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணுறது அந்த ஃபண்ட் ஹவுஸ் ஆர் பொட்டிக்கோட ப்ரெரோகேட்டரி. ஸோ இப்போ நல்லா பண்ணுறவங்க வந்து 1 crore சில பேர்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பட் மெஜாரிட்டி ஆஃப் த பொட்டிக்ஸ் வந்து 50 lakhs அக்செப்ட் பண்ணுறாங்க. இப்போ எஸ்ஐபி ப்ராசஸும் இதில் கிடையாது பிஎம்எஸ்ல? இல்லை, பிஎம்எஸ்ல எஸ்ஐபி ப்ராசஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 50 lakhs நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் மந்த்லி அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருக்கலாம். பட் அது ஆட்டோமேட்டிக்காக டெபிட்லாம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் தான் பே பண்ணணும். செட் பண்ண முடியாது. நீங்கள் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இப்போ என்னோட ஒரு கிளைண்ட் இருக்காரு. அவர் வந்துட்டு ஒரு பிஎம்எஸ் பண்ணிருக்காரு. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா
டேரெக்டாக எவ்ரி மந்த் வந்து ஒரு 20,000 rupees ஆர் 10,000 rupees எவ்வளோ இருக்கோ அந்த பிஎம்எஸ் ஹவுஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். ஸோ அது வந்து இந்த பிஎம்எஸ்ல வந்து அவங்க ஒரு கேஷ் மெயின்டைன் பண்ணுவாங்க, அதுக்குள்ளே போய்டும். ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ வருதோ இல்லை புதுசாக ஸ்டாக் கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எடுத்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இந்த பிஎம்எஸ் இதெல்லாம் தவிர்த்து ஏஎஃப் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இது எப்படி சார் ஒர்க் ஆகுது? ஏஎஃப் வந்து இன்னும் அடுத்த லெவல் ரிஸ்க், நீங்கள் இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றுங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் இங்கே இருக்குது, இதுக்கு அடுத்த ரிஸ்க் லெவல் நம்ம பிஎம்எஸ் சொன்னோம். பிஎம்எஸோட இன்னும் ஹை ரிஸ்க் வந்து ஏஎஃப். ஸோ ஏஎஃப்ல மினிமம் என்ட்ரி பார்த்தீங்கன்னா 1 crore. ஓகே, ஸோ அதுக்கு பேரே வந்து ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட். ஏன் அது ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டுன்னு சொல்கிறேன்னா, அதில் வந்து அவன் வந்து கேட்டகரி 1, 2, 3 இருக்கு, நம்ம அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். ஓகே, பட் தே ஹவ் காட் லாட் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி பிகாஸ் ஆஃப் ஹை கார்பஸ் கம்மிங் இன். அங்கே வந்து அவங்க ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் போய் தே கேன் ஷார்ட், அந்த லாங் ஷார்ட்னு சொல்லுவோம். லாங்னா என்னென்னா, இப்போ ஒரு கம்பெனியை நான் வாங்கி வச்சுட்டு உட்காந்துருக்கேன், இந்த கம்பெனி நாளைக்கு ஏறப்போகுது எனக்கு தெரிஞ்சிச்சு, நம்ம அதை வாங்கி வச்சிடறோம் இன்றைக்கி. அப்போ என்ன உங்களோட அப்ஜெக்டிவ் என்ன? இன்றைக்கி 100 rupeesக்கு வாங்குகிறோம், நாளைக்கு ஒரு 150 rupeesக்கு விற்க போகிறோம். அதுதான் உங்களோட அப்ஜெக்டிவ், கரெக்டாக? இதை வந்து நம்ம ப்ராஃபிட் புக்கிங்னு சொல்லுவோம், நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் எடுத்துங்க. ஆனால் இதுக்கு டெக்னிக்கல் வேர்டு வந்து லாங்னா என்ன, நான் வாங்கி வச்சுட்டு உட்காந்துருக்கேன், நாளைக்கு ஏறும் விற்க போகிறேன். இதுக்கு ஆப்போசிட் வந்து ஷார்ட்னா என்னென்னா, உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த ஷேர் 100 ரூபா இருக்க ஷேர் 50 ரூபா போகுது. அப்போ நீங்கள் போய் அந்த ஷேரை வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்க, கரெக்டாக? இப்போ அதுக்கு பதில் என்ன பண்ணுவேன், இன்றைக்கி நான் விற்றுவேன் அந்த ஷேர். ஆப்போசிட் ஆஃப் வாட் யூ டிட் ப்ரீவியஸ்லி. ஸோ இப்போ நான் இன்றைக்கி 100 ரூபாய்க்கு விற்றுட்டேன், அப்போது ஒரு 3 மாதம் கழிச்சு அந்த ஷேர் 50 ரூபாய்க்கு வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? திருப்பி அந்த ஷேரை வாங்குவீங்களா? எவ்வளோக்கு வாங்குவீங்க? 50 ரூபாய்க்கு. 50 ரூபாய்க்கு வாங்குங்க. ஆனால் நீங்கள் விற்றது எவ்வளோக்கு விற்றீங்க? 100 ரூபா. 100 ரூபாய்க்கு. அப்போ ப்ராஃபிட் உங்களுக்கு 50 rupees. ஸோ இதை வந்து ஷார்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ லாங் வந்து நம்ம எல்லோரும் பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்டு எல்லோரும் லாங்கில் தான், நம்ம எல்லோரும் லாங்கில் தான் பண்ணுறோம், வாங்கி வச்சுட்டு உட்காந்துருக்கோம், கரெக்டாக? இதுக்கு ஆப்போசிட் ஷார்ட்னா என்னன்னா, கன்ஃபார்ம்டாக எனக்கு மார்க்கெட் கீழே எவ்வளோ போகுதுன்னு தெரியும், இந்த ஷேர் கீழே போகுதுன்னு தெரியும். அப்போ நான் இன்றைக்கே விற்றுருவேன், விற்றுட்டு அது கீழே வரும்போது அதை வாங்கிடுவேன். வாங்கினா அதில் ஐ வில் மேக் அ ப்ராஃபிட். இதுதான் லாங் ஷார்ட். இந்த ஏஎஃப்ல வந்து அவங்களுக்கு இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. ஸோ இது HNIஸ்க்கானது. இது அல்ட்ரா HNI. இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லும் இந்த பிஎம்எஸ்ல பார்க்கும்போது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறது பிஎம்எஸ்ல கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா 50 lakhs இருக்கிறதுனால. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து டியூரேஷன் இருக்குது, ஒரு மினிமம் நீங்கள் 5 years அது போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிஎம்எஸ்லேயே அப்படி ஏதாவது இருக்கா சார்? ஆமாம், பிஎம்எஸ்லேயும் அவங்க முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிவிடுவாங்க, சார் 5 lakhs லாக்இன் கிடையாது. இதில் நீங்கள் 5 lakhs கமிட் பண்ணுறதா இருந்தால் வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுமே வந்து நீங்கள் ஃபஸ்ட் இயர் எக்ஸிட் பண்ணிங்கன்னா 3% எக்ஸிட் லோடு போடுவாங்க, செகண்ட் இயர் பண்ணிங்கன்னா 2%, தேர்ட் இயர் பண்ணிங்கன்னா 1%, அது மாதிரிலாம் வச்சுருக்காங்க சில பொட்டிக்ஸ்லாம். பட் பிஎம்எஸில் போகிறவங்க வந்து எப்படி போவாங்கன்னா, எனக்கு ஹை ரிஸ்க் எடுக்கிற தயார், நான் டைரெக்டாக ஸ்டாக்ஸ் வாங்கணும், எனக்கு டைம் கிடையாது, என்கிட்ட காசு இருக்குது, நான் அதை வந்து நல்லா ஹை ரிட்டர்ன் வரதில் நான் போட்டுறேன். ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணேன். பிஎம்எஸ்லேயுமே நம்ம ஹை ரிஸ்க்னு சொன்னாலும் சில பிஎம்எஸ்எஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து ரிஸ்க்கை நல்லா மேனேஜ் பண்ணுற பிஎம்எஸ்எஸ் இருக்குது, ரிஸ்க்கை கம்மி பண்ணி ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தி பண்ணுற பிஎம்எஸ். ஸோ தேர் ஆர் மல்டிபிள் மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி தான் அங்கே. பட் தட் இஸ் மென்ட் ஃபார் ஹூ வாண்ட் டு டேக் டைரக்ட் எக்ஸ்போஜர். அது இன்னொரு அட்வான்டேஜ்னா உங்களுக்கு டிவிடெண்ட் இன்கம் வரும். இப்போ 50 lakhsக்கு நீங்கள் 1% டிவிடெண்ட் வச்சிங்க, ஓகே? ஸோ இப்போ அந்த டிவிடெண்டும் வந்து உங்களுக்கு மந்த்லி, அதாவது ஆவரேஜாக உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு அந்த க்ரோவாக அந்த டிவிடெண்ட் வந்து உங்களுக்கு ஒரு இன்கமாக இருக்கும் அது, ஓகே? ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு பிஎம்எஸ்ல இருக்குது. இன்னொரு கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SIF அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இது எப்படி சார் ஒர்க் ஆகுது? ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் 3 கான்செப்ட் பார்த்தோம், MF பார்த்தோம், PMS, AIF. ஸோ இது 3 ரொம்ப நாளாக இருக்குது, ஓகே? பட் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம், ஒரு காமன் ஒரு ரீட்டைல் பர்சனால் பிஎம்எஸ்லேயோ ஏஎஃப்லேயோ உள்ளே போக முடியாது, ஓகே? பிஎம்எஸ்லேயாவது கொஞ்சம் நல்லா சேலரி வாங்குவாங்க போகலாம், ஏஎஃப்ல போனால் 1 crore மினிமம், ஓகே? ஸோ இப்போ செபி என்ன பண்ணாங்கன்னா, இப்போ இந்த வருஷம் வந்து ஒரு புதுசாக ஒரு கேட்டகரி லான்ச் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் கால் ஸ்பெஷலைஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட், SIF, ஓகே? ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு இந்த 3 நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணோம்ல, MF, PMS, AF, இது 3 இருக்கிற பெஸ்ட் ஆஃப் ஃபீச்சர்ஸை ஹேண்ட் பிக் பண்ணி இதுக்குள்ளே போட்டு இது ஒரு அசட் கிளாஸாக செபி கொண்டு வந்தேன். ஸோ இது 3லேயும் ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்னு இருக்குது, கரெக்டாக? நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து இது ஒரு மாஸ் ப்ராடக்ட், அது போய் 150 ஷேரை வாங்குவாங்க, அதுக்கு நீங்கள் மேனேஜ்மெண்ட் சார்ஜ் அதெல்லாம் பேசுவோம், ரிட்டர்ன் வந்து ஆவரேஜாக இருக்கும், பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ண மாட்டாங்க, இது மாதிரி அதில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது. பிஎம்எஸ்லேயும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது, ஹை ரிஸ்க்கு, மார்க்கெட் கீழே போனால் -20% அது மாதிரி போகும். ஏஎஃப் அதோட ரிஸ்க் ஜாஸ்தி. பட் ஏஎஃப் என்ன அட்வான்டேஜ்னா லாங் ஷார்ட், அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. பிஎம்எஸ் என்ன அட்வான்டேஜ்னா அவங்களால குயிக்காக ஒரு ஷேரை விற்றுட்டு அடுத்த ஷேரை வாங்க முடியும், மியூச்சுவல் ஃபண்டில் அது பண்ண முடியாது. ஸோ இது மாதிரி இந்த 3 கேட்டகரிலையும் நிறைய பெனிஃபிட்ஸ், அதாவது மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ்னு சொல்லலாம், நல்லது இருக்குது கெட்டது இருக்குது. செபி என்ன பண்ணாங்க, சரி ஓகே நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு இது ஒரு நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் கொண்டு வரணும், ஒரு அசட் கிளாஸ் கொண்டு வரணும். அந்த அசட் கிளாஸ் வந்து இந்த 3 கேட்டகரியில் இருக்கிற பெஸ்ட் ஆஃப் ஃபீச்சர்ஸை இதுக்குள்ளே கொண்டு வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அதுதான் SIF, ஸ்பெஷலைஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்.
இது பார்த்தீங்கன்னா டாக்ஸேஷன் படி பார்த்தீங்கன்னா இது மியூச்சுவல் ஃபண்ட் டாக்ஸேஷனில் வரும். அதுதான் அதோட பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ். பிஎம்எஸ்ல ஏஎஃப்ல என்ன ப்ராப்ளம்னா, ஏஎஃப்ல அந்த ப்ராப்ளம் அது நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. பிஎம்எஸ்ல என்ன ஒரு இதுன்னா, அவங்க வந்து இது மாதிரி ஒரு ஷேர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம், டக்குன்னு வித்து அடுத்த ஷேர் வாங்கிடும். ஸோ இப்போ உங்கள் போர்ட்ஃபோலியோ ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா க்ரோ ஆகும். ஓகே, பட் அவங்க விற்று வாங்கினதுக்கான டேக்ஸ் இருக்குல்ல, ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டேக்ஸ் இயர் எண்டில் நீங்கள் பே பண்ணணும். பிஎம்எஸ்ல ஓகே, கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் நீங்கள் பே பண்ணணும். ஓகே, ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எஸ்ஐஎஃப்ல வந்துட்டு இது மாதிரி பிஎம்எஸ் மாதிரி தே கேன் குவிக்லி செல் அண்ட் பை. ஆனால் அந்த டாக்ஸேஷன் வந்து பிஎம்எஸ் மாதிரி இருக்கக்கூடாது, மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி இருக்கும். ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து அவன் டெய்லியும் ஷேர் விற்று வாங்குறாங்க மியூச்சுவல் ஃபண்ட். நீங்கள் அதுக்கு எதுக்கும் டேக்ஸை பே பண்ணுறது இல்லை. நீங்கள் எப்போ டேக்ஸ் பே பண்ணுவீங்கன்னா, நீங்கள் எப்போ விற்கிறீங்களோ அன்றைக்கி தான் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும். ஒருத்தர் 5 இயர்ஸ் விற்கலாம், அப்போ தான் டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ அதே டாக்ஸேஷனை எஸ்ஐஎஃப்ல கொண்டு வந்துட்டாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். செகண்ட் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, ஏஎஃப்ல நான் என்ன சொன்னேன், மார்க்கெட் டவுன் ஆக போகுதுன்னு கண்டிப்பாக எனக்கு தெரியும். அப்போ நான் ஷார்ட் பண்ணுவேன் மார்க்கெட், நான் விற்றுட்டு அப்புறமா வாங்கிக்குவேன். ஸோ அந்த ஆப்ஷனு இதுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க எஸ்ஐஎஃப்ல. அதோட பெனிஃபிட் எங்கே கொண்டு வந்தாங்க, விச் மீன்ஸ் இந்த எஸ்ஐஎஃப்ல வந்துட்டு அவங்களால வந்து மார்க்கெட்டை ஷார்ட் பண்ண முடியும், இல்லை ஒரு ஷேரை ஷார்ட் பண்ணி அதுலேருந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணணும். இது செகண்ட் அட்வான்டேஜ். தேர்ட் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, பிஎம்எஸ்ல வந்து என்ன ப்ராப்ளம், 50 lakhs கரெக்டாக. பட் இதில் 50 lakhs கிடையாது, இதில் 10 lakhs. 10 lakhsங்கிறது இப்போதைக்கு தான் இது 10 lakhs. இப்போ இந்த எஸ்ஐஎஃப்ல வந்து செபி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 5 கேட்டகரி கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஒரு மல்டிபிள் கேட்டகரிஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த கேட்டகரிஸ்லாம் ஃபண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ தான். ஓகே, அதில் வந்து சேஃப் கேட்டகரிஸும் இருக்குது. இதில் 10, அதாவது உங்களுக்கு எஃப்டியோட பெட்டர் ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி எஸ்ஐஎஃப்ல உங்களுக்கு சொல்யூஷன் செபி கிரியேட் பண்ணிடுங்க. ஸோ இது மாதிரி இந்த 5-6 கேட்டகரி உள்ளே வந்துருச்சுன்னா, இந்த 5-6 கேட்டகரிக்கு சேர்த்து நீங்கள் 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணால் போதும். 5 ஃபண்டு மாதிரி வச்சுங்களேன். நீங்கள் மிட் கேப், ஸ்மால் கேப், ஃப்ளெக்ஸி கேப், மல்டி கேப்னு இருக்குல்ல, அது மாதிரி எஸ்ஐஎஃப்ல வந்து உங்களுக்கு எக்ஸ் டாப் 100, அப்புறம் வந்து ஹைப்ரிட், மல்டி அசெட் அலோகேட்டர், ஈக்விட்டி லாங் ஷார்ட்னு இது மாதிரி ஒரு கன்சர்வேட்டிவ்னு ஒரு 5 கேட்டகரி இருக்குது. ஸோ இப்போதைக்கு எல்லோரும் ஒன்று தான் கொண்டு வந்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு என்ட்ரி வந்து 10 lakhs. பட் இவங்க எல்லாருமே இந்த மிச்ச நாளையும் கொண்டு வந்துட்டாங்கன்னா, அப்போ என்ன ஆகிடுது, ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவர் 2 lakhs எல்லாத்துலேயும் நம்ம போடலாம் அந்த மாதிரி. ஸோ இதில் மினிமம் என்ட்ரி ப்ரைஸ் வந்து 10 lakhs. இது ஒரு பிஎம்எஸ் மாதிரி கான்செப்ட். ஆனால் ஒர்க் இது ஆப்ரேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கை ஃபுல்லாக கண்டெயின் பண்ணிடுறாங்க. எப்படின்னா ஏஎஃப் மாதிரி. அண்ட் டாக்ஸேஷன் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி. இப்போ வந்து லாஸ்ட்டாக நம்ம பார்த்தோம், இது 4 கம்பேர் பண்ணும்போது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு பெஸ்ட்டானது மியூச்சுவல் ஃபண்ட் தானே? ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் தான். சம்மோன் இப்போ வந்து கொஞ்சம் இன்கம் இருக்குது, நான் என்னால் ஒரு 10 lakhs இப்போ போட முடியும், ஆனால் என்னால் பிஎம்எஸ்குள்ளே போக முடியாது அப்படிங்கிறவங்க, இல்லை நான் டேரெக்டாக ஷேர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், அப்போ அந்த 10 lakhs லம்சமாகவே போட்டுடலாம் சார் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கூட. மியூச்சுவல் ஃபண்டில் லம்சமாகவும் நீங்கள் போடலாம், கரெக்ட். அதில் வர ரிட்டர்ன்ஸ் நீங்கள் எடுக்கலாம். ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து லாங் ஒன்லி மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்டில் வந்து லாங் ஒன்லி தானே, அவங்க வாங்கி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ டவுன் ஆச்சுன்னா -20% போச்சு இப்போ மார்ச்சில். ஓகே, ஸ்மால் கேப், மிட் கேப், நீங்கள் ஃப்ளெக்ஸி கேப்லாம் எடுத்திங்கன்னா, ஃப்ளெக்ஸி கேப்லாம் ஒரு ஆவரேஜ் நல்ல ஃபண்டு வந்து -7.8% போச்சு. பட் முக்கால்வாசி ஃபண்டு -16% போச்சு இல்லை. ஸோ இப்போ அந்த லாஸை நீங்கள் பார்த்துட்டு தான் மியூச்சுவல் ஃபண்டில் உட்காந்துருக்கீங்க. ஏன்னா அங்கே நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, லாங்கில் இருக்கீங்க. நீங்கள் வாங்கி வச்சு உட்காந்துருக்கீங்கன்னா அந்த லாஸ் திருப்பி ஏறுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். இந்த எஸ்ஐஎஃப்ல வந்துட்டு அந்த மாதிரி அந்த ரிஸ்க் உங்களுக்கு இதில் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, செபி கேட்டகரி படி 30% or 25% வரைக்கும் தே கேன் ஷார்ட் த மார்க்கெட். பேலன்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு கன்சர்வேட்டிவாக ஒரு சில ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், பேலன்ஸ் வந்து கேஷ் கால் எடுக்கலாம். அது மாதிரி உங்களுக்கு நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் இருக்குது உள்ள. ஸோ அப்படி பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, இந்த இந்த கீழே போகிற டவுன் சைடை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான டூல்ஸ் ஆர் மெக்கானிசம் வந்து எஸ்ஐஎஃப்ல செபி கொடுத்துருக்காங்க. அந்த ஏஎஃப்ல சொன்னல பவர் வந்து அந்த ஃபீச்சர்ஸ் வந்து எஸ்ஐஎஃப்ல இருக்குது. வரஸ் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து உங்களால் மார்க்கெட்டை ஷார்ட் பண்ண முடியாது. மிஞ்சி பண்ணால் ஹெட்ஜிங் பண்ணலாம். நீங்கள் அதுவுமே நீங்கள் எவ்வளோ பண்ணுவீங்க, நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா 95% இன்வெஸ்டட். ஓகே, பாரிக் மாதிரி 1-2 ஃபண்டு தான் வந்து 25% கேஷில் இருக்குது. நிறைய ஃபண்ட் பார்த்தீங்கன்னா 95% அவங்க போர்ட்ஃபோலியோ உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தேர் 95 to 97% தேர் இன்வெஸ்டட். ஸோ அவங்க கையில் இருக்க கேஷ் 3% தான். 3% வச்சுட்டு அவங்க வந்து ஏதாவது மார்க்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் வாங்குவாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே அவங்களால ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது. வேறஸ் எஸ்ஐஎஃப்ல வந்து 25% வரைக்கும் தே கேன் ஒன்லி, அவங்க வந்து 50% வாங்கினாலே போதும் ஸ்டாக்ஸ். பேலன்ஸ் 50% வந்து அவங்க எப்படி வேணால் அதை இந்த போர்ட்ஃபோலியோ பெட்டராக பண்ணுறதுக்கு எப்படி வேணால் அதை வந்து சேர்ன் பண்ணலாம். அதில் 25 to 30% வந்து மார்க்கெட்டை வந்து ஷார்ட் பண்ணலாம், லாங் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய சொஃபிஸ்டிகேட்டடான ஃபீச்சர்ஸ் வந்து எஸ்ஐஎஃப்ல இருக்குது. அதனால் என்ன பண்ணணும்னா, அது வந்து ஓவராலாக நீங்கள் வால்டாலிட்டி பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட ரிட்டர்னை வந்து அவங்களால கொடுக்க முடியும். நான் வந்து ஒரு இண்டிகேட்டிவாக நான் சொல்கிறேன், நான் நிஃப்டியோட ரிட்டர்னை வந்து அவங்களால ஓவராலாக கொடுக்க முடியும். ஆனால் நிஃப்டி கீழே விழுற மாதிரி அவங்க விட மாட்டாங்க. ஏன்னா நிஃப்டி வந்து 100% ஸ்டாக்ஸ் கரெக்டாக. இப்போ ஒரு நிஃப்டி இண்டெக்ஸ் வாங்கினீங்கன்னா 100% நீங்கள் 50 கம்பெனி நீங்கள் வாங்குறீங்க. ஆனால் அவன் 50 கம்பெனி 100% வாங்க மாட்டான், 75-70% தான் வாங்குவான். பேலன்ஸ் வந்து அவன் வந்து இந்த மாதிரி ஷார்ட்லாம் பண்ணி கொஞ்சம் ரிட்டர்னை மேலே பூஸ்ட் பண்ணி கொண்டு வரும். ஸோ இட்ஸ் அ நியூ கேட்டகரி. இது பிஎம்எஸ். டிஸ்அட்வான்டேஜ் என்ன சார் சொல்லுங்கள்? இதில் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ். இது எல்லாரும் பண்ணுற மாதிரி ஸ்கில். இதுக்கு வந்து ஸ்கில்ஃபுல்டான ஃபண்ட் மேனேஜர்ஸ் தேவை.
இப்போ ஷேர்ஸ் வாங்குறது வந்து நீங்கள் இப்போ நிறைய கூகுள்லாம் வந்துடுச்சு, ஷேர்ஸ் ரிப்போர்ட் படிக்கிறீங்க, எல்லாம் படிச்சுக்கிடுச்சு, நீங்கள் எப்படி ஷேர்ஸ் நீங்கள் வாங்கிறீங்க. அந்த ஷேரை எப்போ விற்கணுங்கிறது தான் நமக்கு பெரிய பிரச்சனையே நீ. ஓகே, பட் அதை தாண்டி இதில் வந்து இந்த லாங் ஷார்ட்னு நான் சொல்கிறேன்ல, இதை பண்ணுறது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஏன்னா எப்போ ஷார்ட் பண்ணணும், எப்போ லாங்கில் போகணும், இதில் நேக்கட் ஷார்ட் நேக்கட் லாங்னு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்கள்கிட்ட ஷேரே கிடையாது, ஆனால் நீங்கள் விற்கிறீங்க, விற்றுட்டு அது திருப்பி குறையும் போது திருப்பி நீங்கள் வாங்கி திருப்பி ஷேரை கொடுத்து அந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் நீங்கள் ப்ராஃபிட்டாக எடுத்துக்கிறீங்க. இப்போ இதெல்லாம் பண்ணணுன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அது மாதிரி ஃபண்ட் மேனேஜர்ஸ் உள்ள எஸ்ஏஎஃப் ஸ்கீமை நீங்கள் சூஸ் பண்ணணும். இது வந்து டெக்னிக்கலாக நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், இது வந்து டெக்னிக்கலாக இப்படி தான் ஒர்க் ஆகும். பட் அதுக்காக இதில் போய் நீங்கள் இதோட பெரிய ரிஸ்க்கே அதுதான். நான் போய் இன்றைக்கி ஒரு மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஸ்டார்ட் பண்ணது மார்க்கெட் மேலே போயிடுச்சுன்னா ஐ லூஸ் மணி. கரெக்டாக இல்லை, மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ஏறப்போகுது, அதில் நேக்கட் லாங் நான் வந்து இப்போ வாங்கி வச்சுக்கிறேன், நான் ஷேரை வாங்கி வச்சுக்கிறேன், பார்த்தா நாளைக்கு வேறு ஒரு நியூஸ் வருது, மார்க்கெட் 15% கீழே போகுது, அதில் மேக் லாஸ். ஷேர்லேயே நீங்கள் வச்சுட்டு உட்காந்துடலாம். ஸோ இதில் சூஸ் பண்ணுறது வந்து நீங்கள் கரெக்டான அட்வைசரை நீங்கள் பிடிச்சிட்டு எந்த எஸ்ஏஎஃப் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறத பார்த்து கரெக்டான எஸ்ஏஎஃப் நீங்கள் சூஸ் பண்ணணும். நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட், பிஎம்எஸ், அதுக்கப்புறமா ஏஎஃப் இந்த சொல்லியிருந்தீங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து எஸ்ஐஎஃப் கான்செப்ட் பற்றியும் பேசணும். ஸோ மூணுமே நீங்கள் ஒரு ரிஸ்க் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்டுக்கு அப்புறமா பிஎம்எஸ், அதுக்கப்புறமா அதோட ரிஸ்க் வந்து ஏஎஃப். ஸோ இந்த எஸ்ஐஎஃப் வந்து இதில் எந்த ஆர்டரில் சார் போய் ஃபிக்ஸ் ஆகும்? இது எந்த ஆர்டரில் ஃபிக்ஸ் ஆகும்னா மியூச்சுவல் ஃபண்டுக்கும் பிஎம்எஸ்க்கும் நடுவில் ஃபிட் ஆகும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐஎஃப், பிஎம்எஸ், ஏஎஃப். ஸோ இதுதான் நீங்கள் இது ரிஸ்க். மியூச்சுவல் ஃபண்டே ரிஸ்க் அதிகம். எஸ்ஏஎஃப்ல வந்துட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எஸ்ஏஎஃப் வந்து இப்போதைக்கு நான் இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் இருந்தாலுமே இது ஃபியூச்சரில் வந்து திஸ் கேன் பிகம் லெஸ் ரிஸ்கியர் தேன் மியூச்சுவல் ஃபண்ட். ஏன்னா அந்த நான் லாங் ஷார்ட் சொன்னேன்ல, இது கரெக்டாக பண்ணுற ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து இது வந்து மியூச்சுவல் ஃபண்டோட ரிஸ்க் கம்மி பண்ணிவிடும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி நிஃப்டியோட வால்டாலிட்டியை வந்து கண்டெயின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து எஸ்ஏஎஃப்ல இருக்குது. அது கரெக்டான எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் பண்ணும்போது அந்த ஃபண்ட் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறது. ஆனால் என்ட்ரி அமௌண்ட் 10 lakhs சார். ஆமாம், இப்போ மியூச்சுவல் ஃபண்டே நீங்கள் ஆவரேஜாக நீங்கள் எடுத்துங்க மேடம். மியூச்சுவல் ஃபண்டே வந்து நிறைய பேர் நீங்கள் 10 lakhs மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுருங்க, எத்தனை பேர் இருக்காங்க நீங்கள்? ஓகே, அதே மாதிரி தான் அது. இது வந்து நீங்கள் 10 lakhs தனியாக நீங்கள் பார்க்குறீங்க. ஓகே, பட் நீங்கள் 10 lakhs 10 மியூச்சுவல் ஃபண்டில் போடும்போது மார்க்கெட்டை நீங்கள் 10 தடவை வாங்குறீங்க. நீங்கள் ஒரு பொருளை ஒரு தடவை தானே வாங்கணும். கரெக்டாக? ஒய் ஷுட் யூ பை தட்? நீங்கள் அதை ஏன் திருப்பி போய் அதே இதை நீங்கள் வாங்கணும்? நீங்கள் 10 ஃபண்டு வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அதோட ஓவர்லாப்பிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் மார்க்கெட்டே ஒரு 6-7 தடவை திருப்பி வாங்குற மாதிரி அது. வேறஸ் நீங்கள் நிஃப்டி சிம்பிளாக சொல்கிறாங்க, நிஃப்டியில் வந்து 500 ஸ்டாக்ஸ் தான் எல்லாருமே ட்ராக் பண்ணுறாங்க. கரெக்டாக? இது அதுக்கு மேலே இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து சில ஃபண்ட்ஸ் தான் வந்து இந்த மாதிரி மைக்ரோ கேப் ஃபண்டு, ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் தான் வாங்குறோம். பட் 95% ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து 500 ஸ்டாக்ஸ் தான். ஏன்னா நம்ம இந்தியாவோட மார்க்கெட் அவ்வளோதான். யூஎஸ் மாதிரி கிடையாது. யூஎஸில் 5000 கம்பெனிஸ் இருக்குது. இங்கே டாப் 500 கம்பெனிஸ் தான் எல்லோரும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எஸ்ஐபி வந்து மந்த்லி எத்தனை லேக்ஸ் ஆஃப் க்ரோர்ஸ் எஸ்ஐபி பணம் உள்ள வருது. ஸோ இது எல்லாமே போய் இந்த 500 ஸ்டாக்ஸ் தான் சேஸ் பண்ணுறாங்க. கரெக்டாக? அப்போது நீங்கள் கையில் வச்சுருக்க ஸ்டாக் டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கா? ஸோ அந்த ஸ்டாக்கை நீங்கள் ஓன் பண்ணிங்கன்னா, இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எந்த மியூச்சுவல் ஃபண்ட் எடுங்க, எல்லா மியூச்சுவல் ஃபண்டும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை வாங்கி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, மாதம் எஸ்ஐபி பணம் வந்ததுன்னா அந்த எஸ்ஐபி பணத்தை திருப்பி ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷேர் வாங்கணுமா? ஏன்னா போன மாதம் ஒரு எஸ்ஐபி போட்டிருப்பீங்க, அதுக்கு ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷேர் வாங்கிருப்பான். இந்த மாதம் ஒரு எஸ்ஐபி போடுறீங்க, அப்போ அவன் அதுக்கும் ஹெச்டிஎஃப்சி ஷேர் வாங்கணுமா? அப்போது யோசிச்சு பாருங்கள், உங்கள்கிட்ட டேரெக்டாக ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷேர் இருந்ததுன்னா. ஸோ தட் இஸ் வை நீங்கள் டேரெக்டாக ஷேர் வச்சுக்கிறதுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுக்கிறதுக்குமான ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் இது தான். ஸோ இப்போ நீங்கள் எஸ்ஐஎஃப் மாதிரி இல்லை பிஎம்எஸ் மாதிரி நீங்கள் ப்ராடக்ட்டில் போகும்போது அவன் லிமிட்டடான ஸ்டாக்ஸ் தான் வாங்குவான். வாங்கிட்டு தேல் ஜஸ்ட் வெயிட். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டவுன் சைட்லாம் வரப்போ ப்ரொடெக்ட் பண்ணி அந்த போர்ட்ஃபோலியோ பேலன்ஸ் பண்ணி ரிஸ்க்கை கம்மி பண்ணுறாங்கல்ல, பேசிக்காக அவ்வளோதான். எஸ்ஐஎஃப்ல வந்துட்டு என்னென்னா, உங்களுக்கு இந்த நார்மல் ப்ராடக்ட்ஸ் இருக்க ரிஸ்க்கை ஃபுல்லாக கண்டெயின் பண்ணுறது தான் எஸ்ஐஎஃபோட முக்கியமான வேலை. ஆனால் அது பண்ணுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸான ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ எஸ்ஐஎஃப் எவ்வளோ வருஷத்துக்கு சார் இருக்கணும்? எஸ்ஐஎஃப் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து லாக்இன்லாம் கிடையாது எதுவும். ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் விட்ரா பண்ணும்போது இதில் வந்து செபி என்ன சொல்லியிருக்காங்கன்னா வீக்லி 2 days சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒரு ஃபண்ட் ஹவுஸ்க்கும் ஒரு டேட் கொடுத்துருக்காங்க செபி. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபண்ட் ஹவுஸ்க்கு வந்து மண்டே அண்ட் வெட்னஸ்டே, இன்னொரு ஃபண்ட் ஹவுஸ்க்கு டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே, அந்த மாதிரி. ஸோ இது 2 நாளில் நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் எஸ்ஐபி மாதிரி இதில் போட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் 10 lakhs குறைஞ்சி நீங்கள் விட்ரா பண்ண முடியாது. அப்படி விட்ரா பண்ணால் கம்ப்ளீட்டாக நீங்கள் க்ளோஸ் பண்ணி வெளியில் எடுத்துடணும். ஸோ இது நார்மல் மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி தான். இது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு ப்ராடக்ட். உங்களோட வால்டாலிட்டியை கண்டெயின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இதில் நிறைய இருக்குது. எஸ்ஐஎஃப் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க, ரொம்ப நன்றி.